ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் விஜய் சரவணன். இன்னைக்கு லஞ்ச் ஒரு செம ஹெல்த்தி லஞ்சுங்க. கொங்கு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யணும் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நான் இதில் என்னென்ன போட்டிருக்கேங்கிற சொல்லிடுறேன். ரைஸ் மேலே கொஞ்சம் வறுத்த வெங்காயம், பப்படம், வத்தல், மிச்சர், மாங்காய் ஊறுகாய். செம சூப்பராக இருந்தது இந்த அரிசி பருப்பு சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு. சரி, இதை நான் எப்படி செஞ்சேங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? இன்க்ரீடியன்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், பட் நான் போடும்போது ஒன் பை ஒன்னா சொல்லிடுறேன், ஓகேவா? குக்கர் வச்சாச்சு. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நம்ம கடுகு உளுந்த பருப்பு போட்டு முதல்ல வெடிக்க விட போகிறோம். இப்போ வெட்டி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய் நான் போட்டிருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகாவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கினதும் 2 தக்காளி பழமானது. வெங்காயம் தக்காளி ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக உப்பும் போட்டாச்சு. ஸோ இப்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த சாதம் கொஞ்சம் மஞ்சள் கலரில் கொஞ்சம் தூக்கலர் இருக்கணுங்கிறதுக்காக நான் மஞ்சள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம குழம்பு மிளகாய் தூள், அதாவது சாம்பார் தூள் சொல்லுவோம்ல வீட்டில் அரைச்சது, அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா 2 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 3/4 டம்ளர் பருப்பு அவ்வளோதான் நான் எடுத்திருந்தேன். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணியாச்சு. ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வீதம் தண்ணியும் ஊற்றியாச்சு. ஸோ இப்போ தண்ணி கொதிச்சதும் உப்புலாம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஊற வச்சுருந்த இந்த அரிசி நல்ல ஒரு 1/2 மணி நேரம் ஊறி இருக்கும், அரிசியும் பருப்பு சேர்ந்து. ஸோ இப்போ கொத்தமல்லி எல்லாம் போட்டு கொங்கு ஸ்பெஷல் அரிசிக்கு விசில் போட்டாச்சு. 3 விசிலில் சூப்பராக குக் ஆகிடும். ஸோ ஸ்டீம்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மனம் கம 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 கமகன்னு வரும். இது சாம்பார் சாதம்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம புளி ஊற்றல, காய்கறி எதுவுமே போடலை. சூப்பரான ஒரு அரிசி பருப்பு சாதம் ரெடி. இதுக்கு மேலே சீரகம், அப்புறம் மிளகு 1-2 நுணுக்குன மிளகு போட்டாச்சா, கொஞ்சமாக திருவின தேங்காய். செமல்ல. எப்பவும் போல் சுட சுட சர்வ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மெனு ரெடி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா, இன்னும் கொஞ்சம் பிளேட்டிங்காக டேஸ்ட் கூட்டணுங்கிறதுக்காக வெங்காயம் வறுத்து, பப்படம் வச்சு, கொஞ்சமாக மிச்சர், வீட்டில் இருந்த மாங்காய் ஊறுகாய், வத்தல், இப்படி தான் நான் சர்வ் பண்ணேன். குட்டீஸ் 2 பேருமே விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப டேஸ்டாகவும் இருந்தது. காரம் எல்லாமே கரெக்டாக ஃபிட் ஆகிருந்தது. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்கள அசத்துங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க.